வெல்கம் டு அம்மா சமையல் கட்டு. இன்றைக்கி அம்மா சமையல் கட்டு சேனலை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பால் பணியாரம். இந்த பால் பணியாரம் பார்த்திங்கன்னா செட்டிநாடு சைட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து வீட்டுக்கு எந்த கெஸ்ட் வந்தாலும் இதை வைப்பாங்க. இப்போ இந்த பால் பணியாரம் ரெசிபி எப்படி செய்யலாம் இப்போ நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி வந்து ஒரு 200 கிராம் போல் எடுத்திருக்கேன். உளுந்து 200 கிராம், அதாவது பச்சரிசி 1 கப் எடுத்தோம் அப்படின்னாக்கா உளுந்து 1 கப். இதுதான் அதோட மெஷர்மெண்ட். இப்போ அரிசி உளுந்து ரெண்டுத்தையும் ஒன்றா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவி ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வைக்கலாம். இப்போ நான் கழுவி வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இது ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இருக்கிற தண்ணியை வந்து நல்லா வடிச்சிட்டு கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்க போகிறோம். இது வந்து கிரைண்டர் இல்லைன்னா மிக்ஸி ரெண்டுத்துலையுமே போட்டு ஆட்டிக்கலாம். ஆனால் தண்ணியை வந்து நிறையா ஊற்றி ஆட்டிடக்கூடாது. வடை மாவு அரைப்போல் அந்த பதத்துக்கு வந்து இந்த மாவு நம்ம அரைச்சிக்கணும். ஒரு 75% அரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஆட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா அரைஞ்சிடுச்சு. நல்லா வெண்ணெய் மாதிரி நைஸாக அரைப்பட்டிருக்கு. மாவு வந்து இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். நல்லா வடை மாவு பதத்துக்கு இருக்கணும். பால் பணியாரத்தை பொறுத்த வரைக்கும் மாவு வந்து நம்ம நல்லா அரைச்சோம் அப்படின்னாக்கா பால் பணியாரம் ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு முடி தேங்காய் இந்த மாதிரி திருகி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இது கூட ஒரு 3 ஏலக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஏலக்காய் போட்டோன்னா தேங்காய் பால் வாசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு வடிகட்டியில் போட்டு வடிச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பால் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இதே மாதிரி இன்னும் ஒரு 2 வாட்டி வந்து நம்ம தண்ணி ஊற்றி பால் எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை போட்டுக்கிறேன். அப்புறம் கூடவே வந்து கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா இது கரையணும். இனிப்பு வந்து உங்களுக்கு நிறையா பிடிக்கும் அப்படின்னாக்கா இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பணியாரம் போட ஆரம்பிச்சிடலாம். மாவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி ஸ்பூனில் எடுத்து விட்டிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கெட்டியாக விழணும். மாவு வந்து தண்ணியாகிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்க வராது. அதனால் மாவு வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக கிள்ளி போட்டுக்கலாம். உங்களுக்கு கையில் போட கஷ்டமாக இருந்ததுன்னா சின்னதாக ஒரு டீஸ்பூன் இருக்குல்ல, அதை எடுத்து கொஞ்சமாக நீங்கள் போட்டாலும் அதுவும் நல்லா தான் வரும். நம்ம எண்ணெயில் போட்டோன்னா அழகாக உப்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் வரணும். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டாச்சு. இது வந்து ரொம்ப ப்ரௌன் கலராக வரக்கூடாது. லைட் ப்ரௌனாக இருக்கும்போது நம்ம எடுத்துடணும். அப்போ தான் பால் பணியாரத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், லைட் ப்ரௌன் கலரில் வெந்துடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலில் பொரிச்சது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 20 நிமிஷம் போல் அப்படியே ஊற வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு கிறிஸ்பியாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னாக்கா தேங்காய் பாலில் போட்ட உடனே நீங்கள் சர்வ் பண்ணலாம். அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பால் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க கூட ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதே மெஷர்மெண்ட்டோட நீங்களும் இந்த பால் பணியாரம் ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கூடவே அம்மா சமையல் கட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூடவே ஒரு லைக் பண்ணி போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.